இந்த கையில டேரிஃப் 18% குறைஞ்சிருச்சு. இந்த பக்கம் எப்ஸ்டீன் ஃபைலு ரீபோஸ்ட் ஆயிருக்கு. இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ல மைக்கேல் ஜாக்சன், பில் கேட்ஸு, உண்மைய பேசுவாரு அமெரிக்க ட்ரம்ப்பு, அவரு, நம்ம பாரத பிரதமரு எல்லாரோட பேரும் இருக்கு. சரி, அத விட்டுருவோம். நம்ம இந்த புறம்போக்கு ஜெஃப்ரின் எப்ஸ்டீன் அவன் பேரு. அவன பத்தி பார்ப்போம். ஜெஃப்ரின் எப்ஸ்டீன் அவன் பெரிய பெரிய பிரபலங்களுக்கு ஃபைனான்சியரா இருந்திருக்கான். ஆனா அந்த புறம்போக்கு அந்த வேல மட்டும் பார்க்கல. சிறுமிகள கடத்தி பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்குறது தான் அவனோட முக்கியமான வேலை. இதனால பல தடவ அவன் ஜெயிலுக்கு போயிருக்கான். பெரிய பெரிய வக்கீல வச்சு அவனோட செல்வாக்குல வெளியில வந்துடுறான். வெளியில வந்து அவனுக்கு செல்வாக்கும், பணமும் அதிகமாகவே தனியா ஒரு ஐலேண்ட் வாங்கி எப்ஸ்டீன் ஐலேண்ட்ன்னு தனியா வச்சிருக்கான். அதுல வருஷத்துக்கு ஒரு தடவ உலகத்துல உள்ள எல்லா பிரபலங்களையும் கூப்பிட்டு பார்ட்டி வைக்கிறான். அந்த பார்ட்டியில சிறுமிகள வன்புணர்வு பண்றது, பாலியல் துன்புறுத்தல் செய்றது, அப்புறம் அரை நிர்வாணமா ஆட விடுறது, அதுக்கப்புறம் ஒரு படி மேல போய் அவங்கள வெட்டி சமைச்சு வேற சாப்பிட்டுருக்கானுங்க. இப்படியாப்பட்டத செஞ்சிருக்கான். சரின்னு சொல்லிட்டு இத பார்த்தவங்க கவர்ன்மென்ட்ல பயங்கரமா புரொடெஸ்ட் நடக்கவே, அவனுக்கு உயிர் மேல பயம் வந்துருச்சு. அதனால 2019ல சரண்டர் ஆகுறான். கொஞ்ச நாள்லயே செத்தும் போயிடுறான். செத்து போனோனே மக்கள் திரும்பவும் போராடுது. அவனோட ஆவணங்கள வெளியிடுங்க அப்படின்னு சொல்லி. அதுல 1% வெளியில விட்டதுக்கே இப்ப உலகமே கதி கலங்குது. அதுல 12,000 ஃபைல்ஸு, 3,000,000 பேஜ், 2,000 வீடியோ, 1,80,000 இமேஜ். அதுல யார் யார் இருக்காங்களோ! ஒருவேள அவன் உயிரோட இருந்திருந்தா, நம்ம கையில கிடைச்சிருந்தா, நீங்க என்ன என்ன பண்ணலாம்னு நெனைப்பீங்க? அத கமெண்ட்ல